நம்ம கிளம்பிட்டோம். ரொம்பமா தரமா இருக்கு. உங்களுக்கு என்னென்ன இப்போ நடந்ததுன்னு சொல்றேன். திருப்பூர் ஐயப்பன் கோயில் மூலியமா கூட கூட்டிட்டு போயிடாதீங்க. நீங்க தனியா ஒரு 10,000 செலவு பண்ணி கூட போய்க்கோங்க. செஞ்சு அந்த கோயில் காசுக்கு ஆசைப்பட்டு கூட்டு போற குரூப் போகாமி அனுபவப்பட்டு சொல்றோம், கேட்டுக்கோங்க. ஆமா, என்ன தெளிவா நம்ம குருசாமி சொல்லுவோம்ல. குருசாமி நீங்க நம்மளை கலாய்ப்பாரு, அப்படிதான் நம்ம தோழர். நம்ம குருசாமி இப்ப இல்ல, இவருதான் எங்களுக்கு குருசாமி. இதான் இவருதான் நல்லா பாத்துங்க, இவருதான் எல்லாம் வழி நடத்துறாரு. அப்படி உங்களுக்கு திடீர்னு சபரிமலை கணேஷ் குருசாமி. ஆமா, அப்படி ஒரு பேர் வந்து அப்படி நீங்க அடுத்த வருஷம் நீங்க போறோம் கண்ணி பூஜை படி பூஜை அப்படின்னா இவர் கோவிந்தா, இவர் கோவிந்தா நம்ம சகோதரரா. நீங்க என்ன நாளைக்கு கூப்பிட்டு வந்துடும். நீங்க ஒரு டைம் லாஸ்டா படியை பாத்துக்கலீங்க. சுவாமியே இப்போ நம்ம பம்பா போயிட்டு பம்பால இருந்து நிலக்கல் போய் நம்ம பஸ்ஸை ஏற போறோம். நம்ம வந்த பஸ்ல. ஸோ அது கிளம்பிட்டோம். இப்போ வந்தோடனே நம்ம கிளம்பிட்டோம். நான் உங்களுக்கு என்னென்ன இவங்க பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது நாங்கள் எதுக்கு நாங்கள் இவங்களுக்கு புக் பண்ணி இவங்க கூட நாங்கள் சேர்ந்து வந்தோன்னு எங்களுக்கே தெரில. அது இல்லாமல் இந்த விளாகோட அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு விளாக் ஒன்று நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த விளாக்ல வந்து இதை விட ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு பயங்கரமான ஒரு விளாக் வரும். அதை நீங்க பாப்பீங்க. அந்த விளாக் வந்து இதை விட இன்னும் ஃபன் ஃபில்லா இருக்கும். நிறைய பீப்ஸ் வரும். ரிட்டன் நம்ம பம்பா வந்துட்டோம். திரும்பி பஸ் ஏற போறோம். மாப்பிள ஆரம்பிச்சிட்டான்னா முடிக்கவே மாட்டான், முடிஞ்சதுன்னு அர்த்தம். இனி இப்போ போய் பம்பால இருந்து பஸ் ஏறி நிலக்கல் போனோம். அங்கே நம்மளை வந்து நம்ம வந்து வேன் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காமெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைக்குள்ள இருக்க வரைக்கும் வயிறு ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்து நீ பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எத்துக்கிட இத்தனை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாமே நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தர் வரா ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் எங்களுக்கு ஸ்பான்சர். சரிங்க, இவர் இல்லை சரி அவர் ஸ்பான்சர். ஆளுக்கு 3 புரோட்டா சாப்பிட்டோம். ஆனால் கணக்கு வெளில வந்ததுக்கப்புறம் 3 புரோட்டா எங்கே போச்சுன்னு தெரியல. பசிக்குது, ஒரு எனக்கு வயிற்று கலக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிதான், போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு படிச்சிருக்கோம். 11 மணி நேரத்தில் ஏறிட்டு இறங்கியிருக்கோம். சரிங்களா, அது வரைக்கும் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணியிருந்தாலும் அதை மறந்துடுங்க, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம இப்போ வந்து பம்பை போய் பஸ் ஏற போகிறோம். சாரி, பஸ் ஏற போகிறோம். நாங்கள் வந்து நிலக்கலுக்கு பஸ் ஏற போகிறோம். நிலக்கலுக்கு பஸ் ஏற போகிறோம். சாரி, இதுதான் பம்பா. நம்ம இங்கே தான் குளித்தோம். அந்த சைடு குளித்தோம், இங்கே குளிக்கல. அடுத்தது நம்ம வந்து பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ மணி 12 ஆச்சு. இருந்தாலும் ஒருத்தர் குளிச்சுன்னு இருக்காரு பாருங்க. 12 மணிக்கெல்லாம் குளிச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் அவ்வளோதான். இதுக்கப்புறம் காமிச்சா அப்புறம் நம்ம சேனல் வந்து 18+ சேனல் ஆயிரும். செல்லு வந்து இப்போ ஹோட்டலில் மறுபடியும் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு தண்ணி இல்லை, இந்த பக்கம் வரைக்கும் தண்ணி இருக்குது. ஒரு சைடு உங்கள் டீமில் வந்து நிறைய உருட்டுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் எங்கள் டீமில் உருட்டுற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இவர் தான். இவருக்கு இது மட்டும்தான் வேலை. நீங்கள் போக போக அடுத்தடுத்த பிளாக்ல இதை பார்ப்பீங்க. சும்மா அங்கே கால் வழி நடந்து வந்துருக்கேன். நான் சும்மா கூப்பிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா அங்கேயே தொங்கிட்டு கிடந்திருப்பான். போகதாப்பா செய்ய. காய்ஸ், உங்களுக்கு நான் ஒன்று காமிக்க போகிறேன். செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்க. பஸ் ஏறிட்டோம். சீட்டில் உட்காந்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து நிலக்கல் உட்காந்தையா நான் கபடி ஓடி போய் பிடிச்சிக்கலாம்.
என்ன தெரியுமா? One eternity later. காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பழனி வந்துட்டோம். பார்க்கிங் வந்து பழனி விட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி பஸ் நிறுத்தியிருக்கோம். ஒரு மணி நேரத்துல போய் பழனி இதில் அவங்க வேற 1 மணி நேரத்தில் நீங்கள் போய் பழனியில் சாமியை கும்பிட்டு வாங்குறாங்க. அவங்க எந்த மாதிரி ஒரு அறிவாளியாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு சாமி கும்பிட்டு இவர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு. அவர் பேசுறது உங்களுக்கு கேட்டிருக்காது. நான் வேணா அதை நான் டப் பண்றேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்கிங்ல இருந்து ஒரு ஷார்ட்கட் எடுத்து கடை வீதிக்குள்ள பூந்து பழனி வாங்க போயிட்டு இருக்கோம். இப்படி எனக்கு அதே சைக்கிள் நம்ம வந்து கிரிவலம் சுத்த போறோம். கிரிவலம் சுத்துறோமா? கிரிவலம் கிட்டத்தட்ட கிரிவலம் நாங்க கிரிவலம் சுத்தலான்ட்டு வந்தோம். ஆனா பஸ்லயே எங்க கிரிவலம் சுத்த விட்டாங்க. திரும்பி போனா கிரிவலம் சுத்துற மாதிரி தான். இந்த மாதிரி உங்களுக்கு வண்டி இருக்கும், நீங்க வேணும்னா இந்த வண்டியில போய்க்கலாம், ஃப்ரீ தான். அது நிக்கிற நேரத்துக்கு நீங்க வந்துடலாம். ஆனா ரொம்ப நேரம் நிக்கணும். அது நிக்கிற நேரத்துக்கு நீங்க கிரிவலமே சுத்திட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஃபுல்லா கூட்டம். நீங்க நினைக்கிற இடத்துல நிப்பாட்ட மாட்டாங்க, சும்மா சுத்தினே இருப்பாங்க. அவங்க சௌகரியத்துக்கு நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல வேணும், ஆனா ஃப்ரீ, நீங்க எப்படி வேணாலும் போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து அடிவாரம் வந்துட்டோம். இங்க இருந்து கிரிவலம் சுத்தணும். காய்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்க போறேன் காய்ஸ். தெரியுமா? We reach பழனி. இப்போ நாங்கள் பழனி வந்துட்டோம். ஆல்ரெடி எங்ககிட்ட மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரே டோலிஷா இருக்காங்க. இப்போன்னு பார்த்து தான் நிறைய வேணாம், நிறைய பேர் பார்ப்பாங்க எங்கள் வீட்டில். அதனால வேணாம், இப்போ அதிகாரி பேச வேணாம். கை விட்டு மாட்டிக்கிட்டான். ஆனால் பாருங்க, எங்கள் டீமில் ஒருத்தர் மட்டும் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டே வருவார். இவர் தான் அது. இவர் பேசுறது உங்களுக்கு கேட்காது. நான் பேசும்போது டப் பண்றேன். பாருங்க இது எப்படி வரைஞ்சிருப்பாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி வந்தவங்க யோசிச்சு பாருங்க. இவனை கலைக்கிறான்டா. ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இது எப்படி பட்டுனே வரைஞ்சிருப்பாங்களா? நீங்கள் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பழனி வந்துட்டோம். நம்மளுக்கு வந்து இப்போ ஏற டைம் இல்லை. அதனால நம்ம கீழே அடிவாரத்திலே சாமி கும்பிட்டு விநாயகரை கும்பிட்டு நம்ம கிளம்புறோம். இருங்க, நான் விநாயகரை கும்பிட்டு அவங்க கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக சாமி கும்பிட்டாச்சு. நம்ம அப்படியே ஒரு சுற்றிட்டு நம்ம பார்க்கிங் கிளம்பிடலாம். என்னமோ நடந்துட்டு இருக்கு, என்னன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாருமே இந்த பட்டை போடுறதுக்கு ஒரு இந்த மாலை கட்டுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் வேற மாதிரி இருக்கும். பஞ்சாமிர்தம் எல்லாமே வாங்கியாச்சு. இவங்க எங்கேயோ போறாங்க, பின்னாடியே போயிட்டு இருக்கோம். எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம இப்போ திரும்பி பஸ் நின்று இடத்துக்கு போகிறோம். அது எவ்வளோ தூரம்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர். பாகிஸ்தான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பர்ச்சேசிங் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவர் குழந்தை பிறந்திருக்கு, எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்க அவருக்கு. கங்கராஜ் ரிலேஷன் சொல்லிடுங்க. இவர் ஏன் வயிறு பிடிச்சிட்டு வராருன்னா அவர் கொஞ்சம் வயிற்றுல போதும், அவ்வளோதான். வேற ஒன்று இருக்கு. நான் இவரு எனக்கா அவருக்கா மஞ்ச சொக்கா. இவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருக்காரு. ஏன்னா இப்ப பாருங்களேன், ஏதோ ஒன்று பேசுங்க. அவ்வளோதான் பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு கொஞ்சம் தொண்டையில பிரச்சனை. தொண்டையில ஆப்ரேஷன் அந்த மாதிரி அவரு. போயிட்டாங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ போயிட்டு பஸ் ஏறிட்டு
வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இந்த vlog-அ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு 3 days கழிச்சு இன்னொரு பயங்கரமான ஒரு vlog இருக்குது, அதில் நம்ம சந்திப்போம். அதில் எல்லாம் நான்லாம் இருப்பேனா இல்லைன்னு தெரியல. ஆமாம், ஏன்னா அவன் பூஜை பண்ண போயிடுவான், பூசாரியாக போயிடுவான். ஆனால் நான் வந்து இடையிலேருந்து நான் வந்து பூஜை பண்ணும்போது திடீர்னு எங்கேயாவது நடுவில் சிக்கினாருன்னு இவரை காமிக்கிறேன். என்ன சொன்ன, ஷர்ட் போடாமல் இருப்பார், கொஞ்சம் ஆபாசமாக இருக்கும், அதை மட்டும் ப்ளர் பண்ணிடுறேன். சரி, வழி மறந்து போயிட்டு இருக்காப்புல. சரி, ஓகே, டாட்டா, பாய் பாய். பாய் பாய். ஹாய் கைஸ், நான் அந்த வீடியோக்கு நடுவில் இந்த வீடியோ திடீர்னு வருதுன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு ஸ்கேம் அலர்ட் தான். என்னென்னா, நாங்கள் போன வீடியோ சொல்லியிருப்பேன் நாங்கள் டிக்கெட்டே புக் பண்ணல அப்படின்னு. இங்கேருந்து நாங்கள் வந்து எல்லாமே பிளான் பண்ணி எங்கள் சுச்சுவேஷன் அப்படி திடீர்னு நாங்கள் இன்னொரு செட்டு கூட போக வேண்டியது. அவங்க கூட டிக்கெட் புக் பண்ணலாங்க. நான் போனதுக்கப்புறம் என் சஸ்வின் ஒருத்தர் என் கூட இருந்தான்ல, அவங்க திருவிழா வருது முருங்கம்பாளையத்தில். ஸோ அவங்க அப்பா தான் பூசாரியாக இருக்கார். அவங்க அப்பா பெரியப்பா வந்து இறந்தனால அவங்க பெரியப்பாவோட இடத்துல இவன் தான் இருந்தாகணும். ஸோ கெடா வெட்டுறது இருக்குது, ஊசுட்டி சோறுறது, பூச்சாட்டுறது, இந்த மாதிரி டைமில் வந்து சிக்கன் அதெல்லாம் வரும். இவனுக்கு சாமி வரும், சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட வேண்டிய நிலமை வரும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம அவங்க கூட நாங்கள் போகிற செட்டு வந்து Jan 7 கிளம்புறாங்க. அவங்க கூட இப்போ போக முடியாது, ஏன்னா December 30 வந்து எங்களுக்கு திருவிழா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதாவது பிளான் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் கோயில் குரூப் கூட போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் தேடினப்ப கோயிலுக்கு வெளியில், திருப்பூர் கோயிலுக்கு வெளியில் வந்து அங்கங்கே போர்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கோயில் குரூப்பு தான். அவங்க வழியாக அவங்கக்கிட்ட கேட்டோம்னா எல்லாம் அவங்க கூட போயிடலாம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் அவங்க கூட தான் போனோம். செம்ம நீட்டாக இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, நைட்டு 7 மணிக்கு எங்களுக்கு நான் ஃபஸ்ட் வருஷம் போடும்போது கட்டுனாங்க பஸ்ஸு வரும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு தான் பஸ் இருந்தது. அது ஒரு நாள் நாங்கள் தூங்காமல் பஸ் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லியே எங்களுக்கு தூங்க விடாமல் அந்த ஒரு நாள் நைட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க, நான் எங்கள் மேலே தப்பு தான், நாங்கள் பஸ்ஸு வரும்னா அது நடுவில் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு, நாங்கள் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதோ தப்பாக நினச்சிப்பீங்க, அவசரமாக இருக்கும்போதுன்னு சொல்லி தான் நாங்கள் பஸ்ஸு வரும்னு சொல்லிட்டு அடுத்த பஸ்ஸு ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் அவங்களை நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். என் மேலே தப்பு தான் சொன்னாங்க. அவங்க காலைல அவங்க எல்லாமே ப்ரியாரிட்டி எடுத்துகிட்டு டிஃபன் ரெடி பண்ணி தர்றதும் பொறுமையாக அவங்கள அனுப்பிக்கிறேன்னாங்க. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அது இப்போ பெருசில்லை. இப்போ இவங்க என்ன ஸ்கேம் பண்ணாங்கன்னா, எல்லா பொறுப்புமே நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி 2000 வாங்கினாங்க. 2000 வாங்கிட்டு டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருந்த எல்லா ப்ரூஃபும், ஆதார் கார்டும் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணி தரேன் நாங்கள், ஏன்னா ஆன்லைன் புக்கிங் தான், அங்கே ஸ்பாட் புக்கிங் கிடையாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லணும். இங்கேருந்து ஃபோன்லேயும் நியூஸ்லேயும் பார்க்கும்போது நாங்கள் இவ்வளோ பிரச்சனை நடந்து போய் அவங்ககிட்ட இப்படி நாங்கள் இன்னும் டிக்கெட் புக் பண்ணல, நீங்கள் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டதுக்கு ஆமாம் நாங்கள் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அப்போ டேட் வந்து என்னென்னா ஒரு 3 days முன்னாடி தான். ஏன்னா அப்போயே 3 days முன்னாடி தான் ஆச்சு டிக்கெட் புக் பண்ணால் அட்லீஸ்ட் 1 month முன்னாடி புக் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிக்கெட் போய் கேட்டோம். இருக்குப்பா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஒரு ஆளுக்கு 2000 வரும், பஸ் ஃபேர்லாம் சேர்த்து நாங்கள் எல்லாமே எடுத்துப்போம், அதுலேயே பஸ் ஃபேரு தேங்காய்க்கு எல்லாமே நாங்கள் அதை எடுத்துப்போம், 2000 பர் ஹெட்டுக்கு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் 2000ல் 5 பேருக்கு 500 அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை கிளம்புறக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து தேங்காய்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து கேட்டோம், பேரெல்லாம் கொடுத்தோம், அப்போ தான் ஆதார் கார்டெலாம் கொடுத்தோம், டிக்கெட் புக் பண்ணிடுவோம்ப்பா இன்றைக்கி நைட்டு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு நாங்களும் தேங்காய்லாம் வாங்கிட்டு புக்கெல்லாம் பண்ணிட்டு போனால் அடுத்த நாள் காலைல 9 மணிக்குள்ளே கட்டுப்பா வந்துருங்க அப்படின்னாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறக்கே இங்கேருந்து எங்கள் வீட்டை முடிச்சுட்டு மதன் வீட்டுக்கு போகிறப்பே டைம் வந்து 9 ஆகி போச்சு. அப்போ கால் பண்ணி கேட்டோம், கால் பண்ணி நாங்கள் வர்றக்கு அட்லீஸ்ட் 1/2 கிட்ட ஆயிரும் அப்படின்னோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, இப்போ தான் ஒவ்வொரு சமயம் வர ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. ஒரு 10 o'clock கூட வந்துருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டோம். இங்கேருந்து முடிச்சுட்டு போகிறக்கே 10:30 ஆகி போச்சு. அப்புறம் அப்போ வரைக்கும் எங்களுக்கு கால் வரல. நான் என்ன நினச்சேன், கால் பண்ணி பார்த்தோம், கால் எடுக்கல. அப்போ என்ன நினச்சா, சரி ஒரு கட்டிட்டு இருப்பாங்க, ஸோ பிஸியாக இருப்பாங்க, அதனால எடுக்கல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லிவிட்டு ஒரு 11 o'clock தான் நாங்கள் கோயிலுக்கே போனோம். அங்கே போயிட்டு எல்லாம் அவசரமாக மேலே போய் பார்த்தா இன்னும் எங்கள் குரூப்பில் போகிற யாருக்குமே இன்னும் கட்டலை. அப்படியே எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தாங்க. சும்மா அந்த கட்டுறதுக்கு முன்னாடி பெட்ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே 2 தேங்காய், இருமுடிக்குள்ளே வைக்கிற 2 தேங்காய், நெய் தேங்காய்லாம் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருப்பாங்க. ஸோ அதுதான் பண்ணிட்டுருந்தாங்க. சரி எப்படியும் நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே கட்டுற இடத்துலேயே எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ப்ராப்பராக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. குருசாமி எதுவும் சரணமும் சொல்லலை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கட்டிட்டு எந்திரிச்சா 3 சுற்ற சொல்லுவாங்க. ஆனால் அவர் சுற்ற சொல்லவே இல்லை. ஏன் அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அங்கே போயிட்டு கட்டிட்டு ஒரு இடத்துல போய் இறக்கி வைக்கணும்.
இறக்கி வைக்கிற இடத்துக்கு போனால் அங்கே 3 குருசாமி இருந்தாங்க. சாமி இறக்கி வைக்கணும் வாங்க அப்படின்னு. அவங்க வந்து தெனாவட்ட உட்காந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இறக்கி வை அப்படின்னாங்க. இல்லை நான் இப்போ தான் 2வது வருஷம் போகிறேன், ஸோ நீங்கள் தான் இறக்கி வைக்கணும், நான் இறக்கக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இறக்கி வை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல ஒருத்தர் வந்தார். என்னப்பா ஆச்சுன்னு, என்ன சாமி ஆச்சுன்னு கேட்டார். இல்லை இப்படி இப்போ தான் 2வது வருஷம் போகிறா, கட்டை இறக்கணும், அவங்க கேட்டு வர மாட்டேங்கிறாங்க, அவனுங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இறக்கி வச்சு கொடுத்தாரு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு என்னால் அதில் வீடியோ சொல்ல முடியல அந்த டைமில். சரி எதுக்கு நம்ம நல்ல ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கோயிலுக்கு போகிற இடத்துல எதுக்கு சங்கட்டமாகணும்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுட்டோம். சரி டிக்கெட் புக் பண்ணி பார்த்தா டிக்கெட் புக் பண்ணல. கேட்டதுக்கு அங்கே போயிட்டு தான் புக் பண்ணோம், ஸ்பாட் புக்கிங் தான் அப்படின்ட்டாங்க. அப்போயே எங்களுக்கு டவுட் ஆச்சு, என்னடா டிக்கெட் புக் பண்ணுறோன்னு சொல்லி ஸ்பாட் புக்கிங்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பி போகும்போது போகிறப்பயே பஸ்ஸில் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. 3 பஸ்ஸு மொத்தம் 3 பஸ்ஸில் எங்களுக்கு போன வரைக்கும் என்ன உருப்படியாக அந்த பஸ்ஸில் இவங்க கூட நடந்துச்சுன்னா எங்களுக்கு நல்ல ஒரு டிரைவர் கிடைச்சார், பஸ் டிரைவர். ஸோ அவருக்கு மேக்ஸிமம் 20 to 25 தான் இருக்கும் ஏஜ். அவர் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் இருக்கனால எங்களுக்கு அந்த பஸ்ஸில் டைம் போகிறது தெரில. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு எரிமேலில் இறங்கிட்டு நீங்கள் குருசாமி இருந்தார், அவர் பாட்டுக்கு பஸ்லேயே உட்காந்துட்டு எல்லாம் பேட்டை சொல்லிட்டு வந்துருங்க, நான் பஸ்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிட்டாரு. எனக்கு புரியல, எனக்கு எதுக்கு அந்த குருசாமி அப்புறம் 2000 வாங்கினாரு, எதுக்கு அவர் குருசாமின்னு எங்கள் கூட வந்தாருன்னே தெரில. எதுக்குமே அவர் வரல. எங்களையவே போயிட்டு வான்னு எங்கள் கூட இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் கூட இருக்காங்க புலம்பிட்டு இருந்தாங்க, என்ன குருசாமி என்ன குரூப் இது அப்படின்னு புலம்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு பேட்டை சொல்லிட்டு நார்மலாக கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி பம்பா நிலக்கல் போனோம் அப்படின்னாங்க. நிலக்கல்ல தான் டிக்கெட் புக்கிங் அப்படின்னாங்க. நாங்கள் நிலக்கல்ல இறங்குனது ஒரு 4:30 இருக்கும். 4:30க்கு இறங்கி நிலக்கல்ல இறங்கி உட்காந்துட்ருக்குறோம். புக்கிங் வந்து 5 o'clock 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. போய் லைனில் நிற்கணும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் உட்காந்துட்டு அங்கே போய் பார்த்தா நிலக்கல்ல நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிலக்கல்ல நாங்கள் டிக்கெட் புக்கிங்காக உட்காந்துட்டு இருக்கும்போது சரியான க்ரௌடு. கீழே இருந்த க்ரௌட் தான் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் நின்றுருப்பாங்க. ஸோ அதை டிக்கெட் புக்கிங்கு நிற்கிறாங்க. அவங்க அப்படி டிக்கெட் புக்கிங் ஆகுதுன்னு 6 o'clock சொல்கிறாங்க. 6 o'clock ஓப்பன் ஆகிருந்தாங்க. 6 o'clock ஓப்பனே ஆகலை. அப்புறம் போயிட்டு லோகேஷ் போய் விசாரிச்சுட்டு வரும்போது பம்பாவில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் புக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கடைசியாக பண்ணாங்களோ இல்லையோ தெரில, வந்தோடனே கிளம்பலாம்ப்பா அப்படின்ட்டாங்க. அவர் கிளம்பி எல்லாம் நின்று இருக்கும்போது டிக்கெட் புக் ஆகலை அப்படின்ட்டாங்க. டிக்கெட் புக் ஆகலைன்னு சொன்னோடனே எங்களுக்கெல்லாம் சரியான பயம். என்னடா டிக்கெட் புக் ஆகலன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அங்கே போயிட்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டு போகவும் முடியாது. சப்போஸ் போனோம்னா என்னடா ஆகும், என்னடா இது குரூப் எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி நாங்கள் எப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா மாலை போட்டு எங்கள் குரூப் கூட போகாமல் தனியாக வேறு வந்திருக்கோம் நாங்கள் 5 பேர். ஏதோ ஒன்றுனா என்ன பண்ணுறது, சப்போஸ் நம்ம ஏன்னா எங்ககிட்ட நம்ம திடீர்னு கிளம்புனால யார்கிட்டையும் அவ்வளோ அமௌண்ட்டும் இல்லை. 2000 கொடுத்தோம், கையில் ஆளுக்கு 1000 இருந்துட்டு. ஆனால் என்கிட்டலாம் சுத்தமாக அமௌண்ட் இல்லை. பஸ்ஸுக்கு அமௌண்ட் போக 500 கூட கையில் தான் இருந்தது. அப்படி இருக்கும் போது நாங்கள் எப்படி கிளம்பி போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே போயிட்டு பம்பாவில் இறங்கி இறங்கணும். ஒரே பஸ்ஸில் தான் கிளம்புவோம். அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ஒரு ஆளுக்கு 50 ஃபேரு. இறங்கி நாங்கள் பம்பாவில் இறங்கி கீழே இறங்கினோடனே திரும்பி பார்க்குறேன். எங்கள் கூட வந்து ஒரு குரூப்பில் இருக்க யாருமே இல்லை, குருசாமி ஆளை காணோம். என்னடா திடீர்னு ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் கீழே இறங்கி போய் தேடுன்னு தேடுறோம், யாரையுமே காணோம். அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், யாருமே இருக்க மாதிரி தெரில, வா நம்ம குளிச்சுட்டு நம்ம மேலே போய்க்கலாம், மேலே போயிட்டு இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குளிக்க போனோம். அப்போ சஸ்வின் வந்துட்டு ஏதோ ஒரு டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு பார்த்தா யாருக்காச்சும் டிரைவர் கூப்பிட்டு குருசாமி நம்பர் இருக்கா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிட்டு போட்டான். அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஏன்னா நாங்கள் இங்கே கோயிலில் டிக்கெட் புக் பண்ணுறக்கு அமௌண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இங்கே கோயிலுக்கு வெளியில் நான் சொன்னல போர்டாக போட்டிருப்பாங்கன்னு அங்கே ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு. அவருக்கு கால் பண்ணி குருசாமி நம்பர் வாங்கி குருசாமி கால் பண்ணால் அவர் நாங்கள் வந்து அந்த ரைட் சைடு இருக்கோம் அப்படின்னாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பம்பாவை கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடு போய் நின்ட்டோம். பேசிக்கலி எல்லாம் அங்கே தான் நிற்பாங்க, நாங்கள் ரைட் சைடு இருக்குன்னாங்க. சரின்னு சொல்லி ரைட் சைடு போனால் நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்கப்பா, குளிச்சுட்டு வந்தோடனே கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் போயிட்டு பம்பாவில் குளிச்சுட்டு வந்து நின்றுருக்கோம். வந்து நின்னோடனே கையில் பேப்பர் வச்சுருந்தாரு. நாங்கள் என்ன நினச்சோம், நான் குளிச்சுட்டு வர கேப்பில் உங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க போல், பம்பாவில் டிக்கெட் இருக்குது, ஸ்பாட் புக்கிங் இருக்குது, ஸோ அங்கே புக் பண்ணிடாமல் போனோன்னா நாங்கள் கொடுத்த ஆதார் ஃபோட்டோவை திரும்பி எங்கள் கையிலே கொடுத்தாங்க. நான் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை டிக்கெட் புக் ஆகலையாமா, ஆதார் கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. எங்கள் யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஆதார் கொடுத்து உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களா ஒன்றும் எங்களுக்கு தெரியல. அப்புறம்
நாங்களே ஒரு மண்டை குழப்பத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ குருசாமி நைஸாக எங்ககிட்ட வந்துட்டு, நீங்கள் 5 பேரும் அதாவது இறங்கி வர்ற இடம் இருக்கும், மலைக்கு போயிட்டு இறங்கி வர, நாங்கள் வர்றப்போ ஒரு இடத்த, நான் ரிட்டன் வர்றப்போ ஒரு இடம் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இறங்கி வர்ற அந்த இடத்த சொல்லிவிட்டு அந்த வழியாக நீங்கள் போங்க. போயிட்டு டிக்கெட் காமிக்கிற இடத்துக்கு ரைட் சைடில் வந்து ஒரு இடம் இருக்கும், விநாயகர் கோயிலுக்கு பின்னாடியே. ஸோ அந்த இடத்து வழியாக உள்ளே போங்க. ஏதாச்சும் கேட்டாங்கன்னா உள்ள ஆள் இருக்குதுன்னு சொல்லுங்கள், இப்படி அந்த வழியாக உள்ளே போங்க, கிராஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் திருன்னு முழிச்சிட்டு எல்லாம் தலையெழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவும் பேச முடியல எங்களால். சரி எதுக்கு வந்த இடத்துல சண்டை ஓட்டுன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்ச குறையா நாங்கள் கிளம்பி போனோம். கிளம்பி போயிட்டு அங்கே போயிட்டு நாங்களும் சொல்கிறோம், அவங்க விடவே இல்லை. நீங்கள் எத்தனை பேர் உள்ளே இருந்தாலும் நீங்கள் அந்த வழியாக ஒன்று போங்க, இல்லைனா இங்கே வெயிட் பண்ணுங்கள், அவங்களே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியெல்லாம் உட்காந்து நின்றுருந்தோம். அப்போ இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சசிவன் என்ன சொன்னால், ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். பார்த்தா மேக்ஸிமம் எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2-3 பேர் தான் ஆதார் கார்டு காமிச்சு போயிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 20 டிக்கெட் இருக்கும். 20 டிக்கெட் காமிச்சு, ஒருத்தர் டிக்கெட் காமிச்சு எல்லோரும் கிராஷ் பண்ணி போனாங்க. ஸோ அந்த குரூப்போட நாங்களும் குரூப்பாக ஒன்று குரூப்பில் டூப்பு மாதிரி கிராஷ் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது, ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு முன்னாடி ஒவ்வொரு டைம் வந்து புக் பண்ணி இருக்கிறவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு ஏறி கூட கடைசி வரைக்கும் குருசாமி யாரையுமே காணோம். நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எங்களுக்கு ஃபோனு டவர் அங்கே இல்லை. சரி என்ன பண்ண தெரியல, மேலே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி இந்த பெரிய மண்டபம் ஒன்று வரும், கரெக்டாக படிக்க ஒரு 100 மீட்டர் முன்னாடி வந்து அந்த மண்டபத்தில் லைன் நின்றுருக்கோம். அங்கே 7 லைன் வரும். 7 லைனையும் ஒவ்வொரு லைனாக ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு எல்லாம் அங்கே நின்றுருக்கும்போது கால் பண்ணாங்க, எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க. நாங்கள் இப்படி இங்கே வந்துவிட்டோம், இன்னொரு 1 hour 2 hourலாம் நாங்கள் சாமியை பார்த்துருவோன்னு சொல்லி சொன்னோம். சரி சாமியை பார்த்துட்டு பின்னாடி வந்து அன்னதான மண்டபம் இருக்கும். அன்னதான மண்டபத்துக்கு பேக் சைடு வந்து எப்படி சொல்கிறது, இங்கே வந்து விரின்னு சொல்லுவாங்க. விரின்னா ஒரு லாட்ஜ் ஆட்டை, ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலில் வந்து எல்லோரும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு மண்டபம் மாட்டு இருக்கும். அங்கே வந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு நாங்கள் அங்கேயே லேட் ஆகிடுச்சு. அங்கேயே ஒரு 7:38 ஆயிடுச்சு. 8ன்னு வச்சுக்கோங்க, 7:45 50 ஆகி போச்சு. நாங்கள் சாமியை பார்த்துட்டு அங்கே போகிறோம். அவங்க இருக்க இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. எங்களால் முடியல, சாப்பிடவும் இல்லை. காலைலேருந்து என்ன சாப்பிட்டோன்னா, அதுவும் நான் மதன் லோகேஷ் மட்டும்தான் சாப்பிட்டோம். என்னென்னா அன்னதானம் சாப்பிட்டோம் இப்போ நிலக்கல்ல. அப்போ நாங்கள் ரெஸ்ட் ரூம் போன இடத்துல சும்மா எங்கேயா விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தோம். ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்க. அப்பாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் அன்னதானம் சாப்பிட்டோம். என்னென்னா புட்டு கடலங்கறி சும்மா ஒரு கரண்டி சும்மா வச்சாங்க, அது மட்டும் சாப்பிட்டோம். வந்துட்டு இவங்க சஸ்வினி ஸ்ரீதரை எழுப்புனா அவங்க 2 பேரும் அட்டிச்சு போட்டு தூங்குற மாதிரி தூங்குன்னு தூங்குறாங்க. அப்புறம் அவங்களும் சாப்பிடல. இது ஒன்று தான் காலைல ஒரு 6 மணிக்காட்ட சும்மா ரொம்ப இதாக சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு எங்களால் முடியல. தண்ணி வர்ற வழியில் மூலிகை தண்ணின்னு ஒன்று குடித்தாங்க. அதை குடிச்சே என் தொண்டை கிண்டை எல்லாம் போய் போச்சு. நான் பேசுகிறதே தெரியும், நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஏதோ தொண்டையில் பேசுகிற மாதிரி கரகரன்னு இருக்குது, தூங்கவும் முடியலனால. அப்புறம் அங்கே போயிட்டு நேசம் பண்ணுறதுக்காக தேங்காய் உடச்சி இது பண்ணிட்டுருந்தாங்க. எங்கள் 5 பேர் தேங்காவும் நல்லா அழகாக கரெக்டாக வந்துச்சு. எல்லாம் தொட்டு கும்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நான் என்ன அப்புறம் சப்போஸ் இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னா 11 மணியோட வந்து 10:10 போது 10:30 இல்லை, எனக்கு தெரிஞ்சு 10 o'clock நெய் அபிஷேகத்தை வந்து நிறுத்திடுவாங்க. சாமிக்கு நேசம் பண்ணுறது நிறுத்திடுவாங்க. அடுத்த நாள் 4 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே எல்லாம் நேசம் கொடுத்ததே 9:30 ஆகி போச்சு. ஸோ இப்போ எல்லாம் நேசம் பண்ணிவிட்டு, ஏன்னா எங்கள் கூட வர்றவங்க இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட யாருமே வரல. ஸோ அவங்க வந்து நெய்யை கொடுத்து அதை போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு போகிற அளவுக்கு எங்கிட்ட டைம் இல்லை. அப்போ நாளைக்கு காலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ என்ன சொன்னார், இல்லை இன்னொரு 1 hourல ரிட்டன் கிளம்புறது தான் அப்படின்ட்டாங்க. எங்களால் முடியல, ஏன்னா மலை ஏறி வந்ததுக்கு எங்கள் கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடவும் டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க. 1 hourல ரிட்டன் கிளம்புறதா அப்படின்ட்டாங்க. என்னன்னு அப்புறம் அதுக்குள்ளே நேசம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கிளம்பி சரி வாங்க போயிட்டு பிரசாதம் வச்சு வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு
வர்றோம் வந்தால் மணி 10:15 கிட்ட ஆகிப்போச்சு. 10:30 10:15 ஆகிப்போச்சு. அப்புறம் அங்கே போய் அது நாங்கள் போயிட்டு வந்ததே ஒரு அரை மணி நேரம் டைம் தான் இருக்கும், ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயுமே நேசம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேசம் பண்ணி வச்ச ஒரு நெய்யை எடுத்துகிட்டு வந்து இது கூட லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி இதாப்பா நெய் விஷம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரில. இதுக்காடா இவ்வளோ தூரம் செலவு பண்ணி நம்ம அங்கேருந்து வந்து இத்தனை நாள் விரதம் இருந்து எதுக்கு அது பண்ணுச்சு. என் கூட வந்தவங்கலாம் தலையாக அடிச்சுட்டு இருந்தாங்க, பேச முடியாத சுச்சுவேஷன், வந்துட்டோமே அப்படிங்கிறக்காக விட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கீழே வர்றதுக்கு 2.5 hours ஆயிடுச்சு. எங்களால் நடக்கவும் இல்லை, ஏன்னா ஏறிட்டு ரிட்டன் இறங்கிட்டோம். கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, என்னால் ஒரு இன்ச்சுக்கு நடக்கலை. நான் நடந்து வரும்போது அந்த கல் ஒன்று காலில் ஏற்றி என்னால் சுத்தமாக நடக்க முடியல. அப்படி இப்படின்னு இறங்கி கீழே வந்து பம்பையில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். சரியான பசி. அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லை எனக்கு கூட எங்களுக்கு தெரியாது. புரோட்டா வாங்கினோம். பசியில் எல்லாமே எங்களுக்கு நல்லா இருக்குது. போயிட்டு ஆளுக்கு ஒரு 3 புரோட்டா வாங்கிட்டு சாப்பிட்டு பம்பையிலேருந்து நிலக்கலுக்கு பஸ் ஏறிட்டோம். அங்கே போயிட்டு இறங்கினா பஸ்ஸை தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கோம், பஸ்ஸை மட்டும் காணோம். 12ஆம் நம்பரில் பஸ்ஸு நிற்கிதுன்னாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20+ பஸ் பார்க்கிங் இருக்குது. நாங்களும் தேடுறோம், 12ஆம் நம்பர் தேடுறோம். ஒரு இடத்துல பார்த்தா 12A 12B 12Cன்னு அத்தனை இருக்குது. எந்த 12ல் இருக்குன்னே தெரில. 12ஆம் நம்பரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு குருசாமி வச்சிட்டாங்க. டிரைவர்னை கூப்பிட்டா அவர் எடுக்கல. அவர் சரியான தூக்கம். அவர் ஏன்னா வண்டியை ஓட்டிகிட்டு வந்த நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்தார், அதனால் தூக்கம். அவர் டிஸ்டர்ப் பண்ணவும் எங்களுக்கு மனசு இல்லை. சரி வா எல்லா 12லையும் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு 12ல் தேடினா 12 இல்லை, சரி 12A தேடுவோம்னு சொல்லிட்டு தேடுறோம். 12A கடைசியில் நிற்கிது. அது இங்கே இருக்க ஒரு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும், 1 கிலோமீட்டர் கடைசியில் நிற்கிது பஸ்ஸு. அப்புறம் அங்கே போயிட்டு போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்தா எங்களுக்கு அந்த புரோட்டா சாப்பிட்ட மாதிரியே இல்லை. அப்புறம் சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டு நாங்கள் பார்த்தா கீழே கரெக்டாக அங்கே பஸ்ஸு பக்கத்தில் இன்னொரு குரூப் இருந்தாங்க. அவங்க இருந்துட்டு சமைச்சு வச்சுருந்தாங்க. அவங்க வந்துட்டு சாமி சாப்பாடு இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா சாமி அப்படின்னு சொல்லி ஐயப்பனா வந்து கொடுக்குற மாதிரி நாங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு 2 பிளேட்டு தான் இருந்தது, பிளாஸ்டிக் பிளேட்டு. நாங்கள் 5 பேர் இருந்தோம். நாங்கள் ஆளுக்கு அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்து படுத்து எப்போ படுத்தோம் எப்போ என்ன ஆச்சுன்னே தெரில. எத்தனை மணிக்கு எடுத்தாங்க வண்டி? 3 மணிக்கு எடுத்துருக்குறாங்க. 3 மணிக்கு எடுத்துருச்சு. 4:45 போது 3 மணிக்கு எடுத்தாங்க. 3:45 போது குமிளி கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்நாக்ஸ், அதாவது டீ சாப்பிட்லான்னு நிறுத்தினாங்க. அங்கேயே வந்து இந்த சிப்ஸு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறுத்திட்டாங்க. ஸோ அங்கே தான் எனக்கு முழிப்பே வந்தது. டீ சாப்பிட்லான்னு எழுப்புனானுங்க, அப்போ தான் முழிப்பு வந்தது. இது அங்கேருந்து கிளம்பி நாங்கள் பழனி வரோன்னாங்க. பழனி வந்து அங்கே போய் எங்களுக்கு சாமி கும்பிட உள்ள பழனியை விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான், அத்தனை பார்க்கிங் விட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்த சொல்கிறாங்க. அங்கே நிறுத்திட்டு இங்கே வந்து எல்லாம் கும்பிட்டு இறங்குனது இல்லாமல் போயிட்டு 1 hour தான் உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தமே இல்லை, லூஸ் மாதிரி வளரிட்டு இருந்தாங்க. எங்களால் பேசவும் இல்லை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. எல்லாம் வெறியிலேயே நாங்கள் பஸ்ஸில் இருக்கவங்களாம் இறங்கி போய் அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து பிரசாதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஹோட்டலில் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு கிளம்புனோம். அங்கே தக்காளி சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல ஒரு சம்பவம். ஜிபே இருக்குன்னாங்க. போயிட்டு ஆளுக்கு ஒரு தக்காளி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா ஜிபே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஏதோ நல்ல வேலை ஏதோ கையில் இருந்த காசு அங்கேன்னு பரட்டி ஒரு 300 கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தோம். என்ன நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கோயில் வழியாக புக் பண்ணி போகிறது தப்பு இல்லை, ஏன்னா எல்லாருமே அது பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒவ்வொருத்தர் தான் அப்படி பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கோயில் வழியாக போகிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லா எல்லாம் கேட்டு விசாரித்து எப்படி போவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க எல்லாம் டீட்டெயிலாக விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு 2000 வாங்குறாங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு 22 சீட் இருக்குது. ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். பஸ்ஸுக்கே 20,000 கிட்ட தான் செலவாகும். பஸ்ஸுக்கு அவ்வளோதான் வாங்குவாங்க இங்கேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு. எங்களுக்கு வந்து 3 days ஆகிப்போச்சு. அதுக்கு 20,000 தான் வாங்கினாங்க. ஆனால் அந்த 20,000ல் வந்து அந்த 20,000 பஸ்ஸுக்கு போயிடுச்சுன்னா ஒரு எங்கள் கூட வந்தது 57 பேர். 57 பேர்த்துக்கு 2000 கணக்கு போட்டால் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ பஸ்ஸுக்கு வந்து 3 பஸ்ஸுக்கு 20 போட்டு 60,000 போனாலும் பேலன்ஸ் எல்லாமே அவங்க கைக்கு தான் நிற்க போகுது. அதில் 57 பேருக்கு இருமுடி கட்டுறதுக்கு ஒரு 10,000 15,000 10,000 தான் ஆகும். 15,000லாம் ஆகாது. 10,000க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து 40,000
ஒரு 30,000 வந்து நிற்கும். அது எல்லாருமே தப்பு சொல்ல. ஸோ அதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு குருசாமின்னு சொன்னவர் வந்து குருசாமின்னு வாயில் சொல்லிக்கிட்டால் பத்தாது. அந்த குருசாமி வந்து எல்லாத்தையும் வழி நடத்தணும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நம்ம எவ்வளோ லேட் ஆனாலும் இவ்வளோ தூரம் அவங்க விரதம் இருந்துட்டு அந்த நெய் தேங்காவை எடுத்துகிட்டு வராங்கன்னா, இருமுடி கட்டி வராங்கன்னா, அந்த நெய்யை வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை வாங்கிட்டு அவங்க போகணும், நல்லா தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை வந்து இவங்க பிஸ்னஸாக எடுத்துகிட்டு இப்படி வந்தாங்கன்னா அப்படி போனாங்க, எதுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே தெரியாமல் போகிற வெளில ஒரு சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடைசியமாக கொடுத்தாங்க. நல்ல வேலை அவங்க கொடுத்த சாப்பாடு வர திங்கலை. நான் ஒரு என்ன புளி சாப்பாடு கொடுத்தாங்க. புளி சாப்பாடு ஒரு ஊருக்கா கொடுத்தாங்க. அப்பா சாமி, அந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை. ரேஷன் அரிசியில் செஞ்ச மாதிரி இருந்தது. அந்த சாப்பாடை கொடுத்து அது இதுன்னு பண்ணி எங்களை கூப்பிட்டு போய் ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அதாவது ஒரு ப்ராப்பராக எதுவுமே இல்லை. ஏதோ கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஐயப்பன் கோயிலில் போயிட்டு அபிஷேகம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. குருசாமி அங்கே இருந்துட்டு திருட்டுத்தனமாக அப்படி போயிட்டு வாங்கங்கிறாரு. எனக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 2,000 கொடுக்குறோன்னா அந்த 2,000 எங்களுக்கு எது கொடுத்தோன்னு தெரில. டிக்கெட்டும் புக் பண்ணல, ப்ராப்பராக எதுவும் பண்ணல. இதுக்கு அந்த 2,000 எங்களுக்கு கொடுத்தோம், நாங்கள் இதுக்கு பண்ணோம் அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு தெரில. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் கூட போனது, அதாவது இந்த குரூப்புன்னு சொல்ல இவங்களை சூஸ் பண்ணது எங்களோட பெரிய தப்பு. அதுதான். பேசாமல் நாங்களே போயிட்டு வந்திருக்கலாம், 5 பேர் தனியாகவே போயிட்டு வந்திருக்கலாங்கிற நிலைமைக்கு ஆகி போயிட்டோம். அப்படி போயிருந்தால் கூட இவ்வளோ செலவாயிருக்காது. இப்போது இவங்க கூட போயிட்டு நாங்கள் செலவு மட்டும்தான் ஆச்சே தவிர எதுவுமே நடக்கலை. என்ன ஒரு ப்ளஸ்னால் நாங்கள் ஐயப்பனா அழகாக நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு. ஸோ நீங்கள் அடுத்த டைம் இப்படி நீங்கள் போகிறீங்கன்னா, திருப்பூர்லேருந்து போகிறீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு போங்க. யாரும் விசாரிக்காமல் இவங்கக்கிட்ட டிக்கெட் இருக்குது நம்ம இவங்க கூட போயிடலாம் அப்படின்னு போயிடாதாங்க. புக் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஸ்பாட் புக்கிங் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் புக்கே பண்ணல. கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சிக்க விட்ருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நாங்கள் எல்லாருமே தப்பிச்சு வந்தோம். சப்போஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா டிக்கெட் புக் ஆகிற வரைக்கும் வெளில விடுவோம். ஏன்னா இந்த டைம் டிக்கெட்டும் கிடைக்காது. நாங்கள் தரிசனம் பண்ண அடுத்த நாள் வந்து படி பூஜை. ஸோ க்ளோஸ் பண்ண போகிறாங்க. க்ளோஸ் பண்ணால் அடுத்த 10 டேஸ்க்கு வந்து ஓப்பனே கிடையாது. 18 படி ஓப்பன் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? இத்தனை பேர் அந்த 18 படியை தொட்டு கும்பிட்டு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு தான் இத்தனை பேர் வராங்களே தவிர சும்மா போய் ஐயப்பனை பார்த்துட்டு வரலான்ட்டு யாரும் வரப்போகிறதில்ல. எங்களை எல்லாத்துக்குமே அது டிசப்பாயின்மெண்ட். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணிவிட்டு போங்க. இன்னொன்று என்னென்னா, இன்னொரு 2 டேஸில் வந்து எங்கள் கோயில் திருவிழா வருது, அதோடய vlog வருது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். அந்த ஷார்ட் ஃபிலிமோட கிளைமேக்ஸ் ஷூட்டும் அப்போ தான் இருக்குது. ஸோ அந்த ஷூட்டு ஒரு அந்த ஷூட் வந்து இந்த vlogல ஒரு பார்ட்டாக வரும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 3 டேஸ் 3 டேஸுமே 3 vlogல 4 பார்ட்டாக 4 எபிசோடாக வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த சந்திப்போம்.